திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. அடியார் பெருங்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்க. நற்சிந்தனைகளோடு துயில் உணர்ந்து நல்லவற்றையே பேசி நல்ல அறிவார்ந்த அருளாளர்கள் கூறுகின்ற அறிவுரைகளை எல்லாம் கேட்டு அகமகிழ்ந்து நல்லதையே சொல்லி நல்லதையே செய்து வருவீர்களேயானால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும். கவலையே வேண்டாம். திருச்சிற்றம்பலம். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமேன் சிவபெருமேன் கூத்தப் பெருமேன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருமார்களுடைய குருவருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று மூன்றாம் திருமுறையிலிருந்து திருக்கைலாயம் என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கிறோம். மூன்றாம் திருமுறை ஞானசம்பந்த பெருமான். திருச்சிற்றம்பலம். புகழியர்தம் பெருந்தகையர் வடதிசை மேலும் குடதிசை மேலும் தமிழ் வழக்கு நிகழாது இருந்தும் சென்று திசை தமிழிசை பாடும் செய்கை போலே வடகைலையை வணங்கி பாடி அருளியது இந்த திருப்பதிகம். மூன்றாம் திருமுறை 68வது பதிகம். திருக்கைலாயம். மூன்றாவது பாடம். சிங்கவரை மங்கையர்கள் அங்களன செங்கை நிறை கொங்கு மலர் தூய சிங்கவரை மங்கையர்கள் அங்களன செங்கை நிறை கொங்கு மலர் தூய் எங்கள் வினை சங்கையவை வங்கமொழி எங்கும் உளவாய் திங்களில் நொங்க ஒளி உலங்கி மீர் தொங்கலொடு கங்க வயலே கங்கையொடு பொங்கு சடை எங்கள் இறை தங்கு கைலாய மலையே. சிங்கங்கள் வாழ்கின்ற மலைகள், அதான் சிங்கவரையினர். மங்கையர்கள் யாரு? வித்யாதர மகளிர்கள். தங்களுடைய சிவந்த கைகளாலே தேர்ந்தொழிக்கும் நறுமணம் கமழ்கின்ற மலர்களை எல்லாம் தூவி போற்றி எங்கள் வினைகளும் துன்பங்களும் அகலுமாறு அருள் புரிவீர்கள் என்று பெருமானிடத்திலே விண்ணப்பிக்கிறார்கள். என்று அங்கமாய் மொழியும் தோத்திரங்கள் எங்கும் ஒலிக்கிறது. சந்திரனிடத்திலே உள்ள குறையை போக்கி ஒளி மிகும்படியாக செய்து மாலையோடு பக்கத்திலே கங்கையையும் மிகுந்த சடையிலே கங்கையை தாங்கியிருக்கிறார், மாலையை தாங்கியிருக்கிறார், சந்திரனை தாங்கியிருக்கிறார். அப்படிப்பட்ட பெருமான் எங்கள் இறைவனான சிவபெருமான் வீற்றிருந்து அருளுவது திருக்கைலாய மலை. சிங்கங்களை உடைய மலை. அந்த மலையிலே வாழ்கின்ற மங்கையர்கள் வித்யாதர மகளிர்கள் தங்களுடைய செங்கையினாலே சிவந்த கைகளினாலே வாசனை பொருந்திய மலர்களையெல்லாம் தூவி சங்கையவை எங்களுடைய வினைகளையும் துன்பங்களையும் அகற்றுவீர்களாக, இங்கு விலகுவதாக என்று சொல்கிறார்கள். அங்கம்னாக்க அங்கமாக என்று பொருள். அங்கம்
அங்கமாக மொழிகின்ற தோத்திர பாடல்கள் ஒலித்து கொண்டே இருக்கின்றன. அப்படி அந்த தோத்திர பாடல்கள் ஒலித்து கொண்டிருக்கின்ற அந்த மலையிலே, கைலாய மலையிலே பெருமான் எப்படி இருக்கிறார்? சந்திரனை ஏந்திருக்கிறார், கங்கையை ஏந்திருக்கிறார், மலர் மாலைகளை எல்லாம் அணிந்திருக்கிறார். அப்படிப்பட்ட அயலே, அயல்னா பக்கம் இல்லை, கங்கையோடு, கங்கா நதி, கங்காஜலம், கங்கை நதியோடு பொங்குகின்ற மிகுந்த சடையுடைய எங்கள் இறை, எங்கள் தலைவன் தங்கக்கூடிய கைலாயமலை, கைலாயமலை என்று சொன்னார். அப்படிப்பட்ட கைலாய மலைக்கு அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் சென்று அங்கு அருள்பாலித்து கொண்டிருக்கின்ற பேராற்றல் மிக்க பெருமானுடைய பேரருளை நாம் பெற்று பெருவாழ்வு வாழ்வோம். இந்த பதிகங்களை எல்லாம் இருந்த இடத்திலிருந்தே படித்து கைலாய பெருமானை மனதிலே காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அந்த பெருமானை புகழ்ந்து போற்றி, இந்த பதிகத்திலே இந்த பாடலே நம்ம பார்த்தோம். இந்த வித்யாதர பெண்கள் எல்லாம் போற்றி ஒலிக்கின்ற அந்த ஒலி பாடல்கள், அதை போல நாமும் பாடி பரவசம் கொண்டு பெருமானுடைய பேரருளினாலே இந்த நிலவுலகம் முழுவதும் நன்றாக வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு அடியார் பெருமக்களிடந்து விடைபெறுபவன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். சீரார் பெருந்துரைனம் தேவன் அடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி. பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, தென்றில்லை மன்றினுள் அடி போற்றி, இன்று எனக்கு ஆரமுதம் ஆனாய்